thank you so much for coming our talk show. ஓகே. So, Murli sir, right? ஆமா. Murli sir. Okay. Thank you so much. Sir, இப்போ உங்களோட ஆர்கெஸ்ட்ரா, ஓகே. ஸோ ஆர்கெஸ்ட்ரா பேர் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ அது ஸ்டார்ட் பண்ணி எத்தனை ஷோ முடிச்சிருக்கீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இந்த நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 1998 ம். 98 அப்போ 98 ல start நான் பண்ணீங்க. முன்னாடி பாத்ரூம் சிங்கர் தான் முன்னாடி அப்போ. Okay. அதுக்கப்புறம் Okay. கொஞ்சமாக போய் கற்றுக்கிட்டு நம்ம அம்மாப்பேட்டை கிருஷ்ணமூர்த்தி சார் கிட்ட போயிட்டு Okay. ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்தேன். Okay. அப்போது எனக்கு ஆர்கெஸ்ட்ரா பேர் கிடைக்காம நான் தேடிட்டு இருக்கும்போது தான் பிரியமுடன் படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகே. விஜய் படம். விஜய் படம். ஸோ இந்த டைட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைட்டிலே வந்து வச்சு 25 இயர்ஸ் ஆக போகுது. ஓகே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ப்ரோக்ராம் கிட்ட பண்ணிட்டேன். ஓகே. லைட் மியூசிக்கு, ஓகே. கோயில் ஃபங்க்ஷனு, ம். அது ஓகே. இனி கார்ப்பரேட் ஃபங்க்ஷன் Corporate. ப்ரோக்ராமு, அதில் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுவேன். ஓகே. அப்படியே வந்துட்டுருக்கு. ஓகே. 21 வருஷமா ஆச்சு. 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ சில்வர் ஜூப்ளி. Yep. ஓகே. பண்ணிட்டீங்களா, செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா சில்வர் ஜூப்ளி? சரி, பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. ஸோ எத்தனை டீம் இருக்கு சார், எத்தனை பேர் உங்ககிட்ட? அது வந்து டிபெண்ட் கஸ்டமர்ஸ் கேட்குறது பொறுத்து தான். Okay. நான் ஒரு 4 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணுவேன். ம். லார்ஜ் ஒரு 20 பேர் வச்சும் ப்ரோக்ராம் பண்ணுவேன். ஓகே. 4 பேர்லேயும் வந்து இருக்கும். 20 பேர் வச்சும் வயலின் ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா. ஓகே. அது வந்து கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே. இப்போ நார்மல் பீப்புள் மிடில் கிரேஜ் பண்ணுறோம்னா ஒரு 5 பேர் 6 பேர் 5 மன் ஷோ. 5 மந்த் ஷோ. நல்லா இருக்கும். ஓகே. 98 ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஆமா. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா தோணுச்சு? அது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு அம்மா போட்டிருந்தது. ஓகே. அப்போது வீட்டிலேயே 2 மாதம் இருந்தேன். அப்போது 10th படிக்கும்போது ஓகே. அப்போது அந்த என்னடி முடியுமான ஒரு சாங் வந்தது. ஓகே. அது வந்து ஒரு 8 சரணம் அந்த பாட்டு. ஓகே. அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணும்போது அப்புறம் எங்கள் தமிழ் சார் வந்து ம். ஸ்கூலில் ம். கூப்பிட்டு ம். என்ன இதாக பண்ணுறான்னாரு. ம். அந்த பாட்டு 8 சரணம் பாடினேன். ம். அவர் அசந்துட்டார். ஒரு திருக்குறள் கேட்டார். ஆ. 1 அடி திருக்குறள். ஓகே. அது தெரியல எனக்கு. ஓகே. அவர் சொல்றாரு, அன்னைக்கு சொன்ன வார்த்தை, ஆ. ஒரு திருக்குறள் 1 அடி உனக்கு படிக்க தெரியல, கஷ்டப்படுற, ம். 8 சரணம் ம். அந்த பாட்டு. ம். அந்த பாட்டு பாடி நீ பாடுறனா உனக்கு இதில் தான் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ம். இப்போ இந்த லைன்லேயே நீ சூஸ் பண்ணி இப்படியே போடான்னு சொன்னார். ஓகே. அவர் அவர் சொன்ன வார்த்தையை கடைபிடிச்சு அப்படியே இந்த லைனில் வந்துட்டாங்க. அவரோட பிளெஸிங். ஆமாம், பிளஸ். சூப்பர். இப்போ நீங்க பிரியமுடன் ஆர்கெஸ்ட்ரா. Yeah. பிரியமுடன் ஆர்கெஸ்ட்ரா. பிரியமுடன். ஓகே. உங்ககிட்ட எத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க, கற்றுக்கிட்டு இருப்பாங்க உங்ககிட்ட? நிறைய. இப்போ வந்து நாங்கள் ஷோ பண்ணும்போது நிறைய வந்து நான் பாடணும்னு ஆசைப்படுவாங்க. ஓகே. அவங்க வந்து பாடுவாங்க. அப்படியே நம்மகிட்ட ரிலேஷன்ஷிப் Relationship. மெயின்டைன் பண்ணி ம். அவங்களையும் சிங்கர் ஆக்கியிருக்கோம். ம். எவ்வளோ சிங்கர்ஸ் இன்னைக்கு சன் சிங்கர்ஸ், ம். விஜய் சிங்கர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட பாடின பசங்க தான், எல்லா பசங்களும். ஓகே. நம்ம சிவகார்த்திகேயனே நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போ ஒரு Close. காலத்தில் அவர் அப்போ அப்போ வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தார். ஓகே. அவர் என் ஷோக்கெலாம் வந்து பண்ணியிருக்காரு, 2-3 ஷோக்கெலாம். ஓகே. ஓகே. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் அப்ராக்ஸா நீங்கள்? ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 100 பேர் வருவாங்க. ஓகே. 100 பேர். 100 பேர் மேலே இருக்கும். பெரிய விஷயம். கவுண்ட் வைக்கல. ஓகே. இருக்கும். அதுக்கு மேலேயே இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ எல்லாருமே டச்சில் இருக்காங்களா? எல்லாம் டச்சில் இருக்காங்க. டச்சில் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் இப்போ சாங்ஸ் பாடுறீங்களா ஆர்கெஸ்ட்ரா? தமிழ் மட்டுமே பண்ணுறீங்களா இல்லை மற்ற லாங்குவேஜ்? எல்லா லாங்குவேஜ் பண்ணுவோம். இப்போ வந்து மார்வடிஸ்க்கும் பண்ணுவோம். ம். அவங்க சிங்கர்ஸ் மட்டும் மாற்றிடுவேன். ஓகே. ஆர்கெஸ்ட்ராவும் அந்தந்த ஆர்கெஸ்ட்ரா அதுக்கேற்ற மாதிரி, ஹிந்தினா அதுக்கேற்ற மாதிரி போடுவோம், Okay. தெலுங்குனா அதுக்கேற்ற மாதிரி போடுவோம். ஓகே. ஏன்னா இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக ஹிந்தி மார்வாடிஸ் பண்ணும்போது 4-5 தமிழ் பாட்டு பாடுவோம். ஓகே. இப்போ இங்கே இருக்கிறாங்களா அவங்க, ஆமாம். இதை கேட்டு வளர்ந்துருப்பாங்க. ஸோ இந்த சாங்ஸும் மிக்ஸ் பண்ணி பாடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு தான் பாடுவோம். ஓகே. தெலுங்கு இதெல்லாமே தெலுங்கு எல்லாமே. எல்லா லாங்குவேஜுமே. ஓகே. ஓகே. இப்போ நீங்கள் இப்போ எல்லா லாங்குவேஜ் பாடுறீங்கல்ல, இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், இப்போ மார்வாடி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், பர்த்டே, அவங்க பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க முன்னாடியே சொல்லுவாங்களா இல்லை நீங்களா சூஸ் பண்ணி நீங்களா பாடுவீங்களா பாட்டெல்லாம்? அது சில கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் மொத்தமாக ஒரு ஆர்கெஸ்ட்ராவில் வந்து 7 to 10 தான் பண்ணுவோம். ம். எல்லாம் ப்ரோக்ராமும் ம். இந்த 7 to 10ல் வந்து மேக்ஸிமம் 30 சாங்ஸ் வரும். ம். 30 பாட்டு தான் வரும். 30 பாட்டு வரும். ஆமாம், இது மேனுவல் ஆர்கெஸ்ட்ரான்றதுனால ம். ஒரு பாட்டுக்கு 1 நிமிஷம் டைம் எடுத்துப்போம். ம். 30 பாட்டு பாடுவோம். ம். அவ்வளோதான், 30 பாட்டு தான் வரும் மேக்ஸிமம். மேக்ஸிமம். ஓகே. அதுக்கு மீறி கூட கேட்பாங்கல்ல? அது இருக்கு, ஒரு டீமே இருக்கு அதுக்கு. கரெக்டாக 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். ம். அப்படியே மெலடியாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. அப்படியே போவோம். ஒரு 8 மணி மேலே கொஞ்சம் ஸ்பீடு போவோம். ம். 9:30 மணி மேலே ஸ்பீட் சாங் தான் வரும். ஓகே. எல்லாம் எல்லாம் டான்ஸ். டான்ஸ் தான், ஆ. டான்ஸ் எல்லாமே. இது வந்து ஓகே. ஆமுதல் அக்குதானடா பாட்டை நான் ம். இது வரைக்கும் இப்போ 1000 ஷோ பண்ணியிருக்கேன்னா, ம். இப்போ வந்து அது லேட்டஸ்ட் தான் வந்தது. ம். நான் அந்த பாட்டு 1000 தடவை பாடியிருக்கேன் ஓகே. ஸ்டேஜில். ஸ்டேஜில்.
அது மாதிரி சொர்க்கம் மதிவிலே, சொல்லுங்க. ஆசை 100 வகை, எங்கேயும் எங்கேயும் எப்போதும், இந்த மாதிரி அடியே மனநிலை, ஓகே. அந்த மாதிரி சாங்லாம் நிறைய நிறைய ஒரு ஒரு ஷோலயே 4-5 தடவை பாடும். ஓகே ஓகே. ஆமா, நிறைய பேர் டான்ஸ் ஆடுவாங்க, ஒன்ஸ் விருப்பப்படுவாங்க. மோர் ஒன்ஸ் மோர்னு கேட்பாங்க. எல்லா மக்களும் நீங்க பார்க்கணும்ல, இப்ப வயசானவங்களும் பார்க்கணும். ஆமா ஆமா. அப்ப பழைய சாங் பழைய சாங்கும் பாடும். பழைய சாங் பழைய சாங் அதுக்கு ஒரு சிங்கர் இருக்காரு, ஓகே டிஎம்எஸ் வாய்ஸ்னு ஒன்று போட்டுருவோம். ஓகே ஃபீமேலில் ஒன்றும் அவங்களுக்கு தெரியாது, ஓகே. பழைய பொழுதுன்னு சொல்லிட்டு. மேலில் மட்டும் அவரது வந்து வித்தியாசமான வாய்ஸ் வருது. டிஎம்எஸ் வாய்ஸ் வந்து ஷார்ப் வருது. ஓகே. நாங்கெல்லாம் மற்றவங்க எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜெயசுதாஸ், மனோ, பிபி சீனிவாஸ் எல்லாம் பேஸ் வாய்ஸ் சொல்லுவாங்க. மேலில் ஒரே ஷார்ப் வாய்ஸ் அவர் தான். ஓகே ஓகே. இப்போ உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சார், நீங்கள் இப்போ 98ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நீங்கள் எத்தனை பேர்? ஸோ எனக்கு ஒரு பொண்டாட்டி தான். ஓகே. 2001 ஓகே மேரேஜ் ஆச்சு. 2000 நெக்ஸ்ட் இயர் அதுவும் வந்துடுது. 25 இயர்ஸ். ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஒரு பையன் ஒரு பொண்ணு. என்ன படிக்கிறாங்க? பையன் பிடெக் முடிச்சிட்டான், பிடெக். ஓகே. இப்போ மேற்கொண்டு படிக்கிறான். ஓகே. பொண்ணு பிபிஏ முடிச்சுட்டு இப்போ எம்பிஏ படிச்சுட்டு இருக்கா. ஓகே. பட் உங்கள் லைனில் யாருமே இல்லை? இல்லை, அவங்க கற்றுக்கல பாடுறதுக்கு இல்லை. ஓகே. என்னை பார்த்து டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம போகிறது வரதுல அன்டைம் தான். நாங்கள் போனோம்னா நான் வந்து ஆர்கனைசர்ன்றதுனால வரதுக்கு 1 மணி ஆகிடும் வீட்டுக்கு வரதுக்கு. எல்லாம் செட்டில்மெண்ட் முடிப்பீங்க, அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வரணும். ஓகே ஓகே. ஸோ உங்கள் பேரண்ட்ஸு யாருக்காவது இந்த அம்மா பாடுவாங்க. பாடுவாங்க. எங்கள் அம்மா, எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு கலை குடும்பம் மாதிரி. ஓகே. என் தம்பி தபலா வாசிப்பான், அண்ணன் தேவான மாதிரி. நாங்கள் 5 பேர் சேர்ந்துட்டு வீட்லேயே ப்ரோக்ராம். எங்கள் ஷோஸ்க்குலாம் வீட்லேயே தான் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ஃபேமிலியே ஃபுல்லாக எல்லாமே நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. ஓகே. எங்கள் அம்மாவும் ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஸோ அது அவங்களோட இதுதான் எனக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம். அந்த ஜென்ரேஷன் ட்ராவல் இது. குட் சார். இப்போ அகைன் கம்மிங் டு ஒரு ஆர்கெஸ்ட்ரா, அந்த காலத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை ஆர்கெஸ்ட்ரா இருந்திருக்கும் அப்போ? அன்னைக்கு வந்து சென்னையில் வந்து ரொம்ப கம்மி தான். மொத்தமே ஒரு 50-60 தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒருத்தராக பிரிஞ்சு இன்னைக்கு பார்த்தா 1000க்கு மேலே இருக்கு. 1000க்கு மேலே ஷோ. பட் இப்போ வர மக்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து டிஜே அந்த மாதிரிலாம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி டியூன் பண்ணிக்கிறீங்க உங்களை? இல்லை, இப்போ கரெக்டான கேள்வி கரெக்டான டைமில் கேட்டீங்க. சின்ன இப்போ வந்து டிஜே வந்ததுனால லைட் மியூசிக் அந்த அந்த தொழிலே வந்து அடிபட்டு போச்சுக்கோங்க. ஓகே. நிறைய பேர் என்ன டிஜே தான் போடுறாங்க. இப்போ கச்சேரியெல்லாம் வைக்கிறது இல்லை, வைக்கிறாங்க வந்து. நாங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 30 நாள், அதில் அட்லீஸ்ட் ஒரு 20 நாளாவது ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து 1-2 தான் வருது. இதெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. பட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க எல்லாரோட லைஃப்பும் பாதிக்கப்பட்டுச்சு. பட் திருப்பி இப்போ பழைய ட்ரெடிஷ்னல்லாம் திருப்பி மறுபடியும் ரீஇனிஷியேட் ஆகுது, ரிட்ரோ ஆகுது. ஓகே. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்களா? அதில் பிளான்லாம் பண்ணல, வந்தால் பண்ணுவோம். நம்ம இப்போ தேடிட்டு போய் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்ல முடியாது. இப்போ தேடிட்டு போட்டால் மரியாதையும் கிடைக்காது. நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டீங்க, என்ன சில பேர் வந்து ஆர்கெஸ்ட்ரா புக் பண்ணும்போது அவங்களே ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. ஆமாம், கரெக்டு. அவங்களே ஒரு லிஸ்ட், அதை மறந்துட்டாங்க. அவங்களே ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க, இந்த சாங்லாம் நான் பாடணும்னு சொல்லிட்டு. அது டெடிகேட் பண்ண சொல்லி அப்பாவுக்கு, அவங்க அப்பாவுக்கு, அவங்க தாத்தாக்கு, பாட்டிக்கு, சித்தப்பாக்கு, மாமா, தாய் மாமாவுக்கு ஒரு பாட்டு. அந்த மாதிரி ரொம்ப ரேர் பீப்புள் கொடுத்துருக்காங்க. அதுவும் பண்ணியிருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். சூப்பர். இப்போ இது தவிர நீங்கள் வேறு ஏதாவது பிரயோகங்கள் பண்ணியிருக்கீங்களா? இப்போ செலெக்ஷன், இப்போ டிப்பு, ஐ மீன் இந்த குலுக்குலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு பேப்பர் எடுத்துட்டு, ஓகே ஒரு ஹீரோ வந்தாருன்னா ஹீரோ பாட்டு, அது கேம் ஷோ, ஈவெண்ட் பண்ணுவோம்ல. ஈவெண்ட்ல வந்து நம்ம ஆர்கெஸ்ட்ரா மட்டும் தான் இருப்போம். அந்த இப்போ ஒரு கம்பெனிக்கு பண்றேன்னா அந்த கம்பெனி 500 பேர் வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. 500 பேரே நான் இன்வால்வ் பண்ணிடுவேன். அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்களும் இன்வால்வ் பண்ணாதான் அந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ் ஆகும். ஓகே. இப்போ அந்த கேம் ஷோல என்னென்ன கேம்ஸ்? நாங்கள் மியூசிக் தான். அது மியூசிக்கலி என்ன பண்ணுவோம்னா, பிஜிஎம் ரவுண்ட் ஒன்று இருக்கு. பிஜிஎம் நடுவில் பிஜிஎம் மட்டும் வாசிப்போம். அதை கண்டுபிடிச்சி பாடுறவங்க, அப்போதான் அவங்க நம்ம ஷோக்குள்ள உள்ள என்டர் ஆவாங்க. அது ஒரு ரவுண்ட் இருக்கு. சரணம் இருக்கு, சரணம் ரவுண்ட் ஒன்று வச்சிருக்கேன். இப்போ நிறைய டிவில கூட பண்றாங்க. அது நாங்கள் முன்னாடியே பண்ணிட்டோம், ஒரு 2001 பண்ணிட்டோம். அது சரணம் ரவுண்டு என்னன்னா, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சொல்றேன்னு, வாலிபங்கள் ஓடும், வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது அப்படின்னு சொல்லுவேன். இதோட நீங்க பல்லவியை பாடணும். கண்டுபிடிச்சு பாடணும். உங்களுக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. இது என்ன பாட்டுனா வந்து,
வாலிபங்கள் நீங்க பாடுங்க. வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதம்மா. இளையராஜா பாட்டு. கரெக்ட். இந்த பாட்டு சரண் தான் பண்ணேன். இதோட பல்லவி என்ன பாட்டு கண்டுபிடிச்சு பாடணும். இது மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நீங்க சொன்ன மாதிரி போல் ஒன்று வச்சுட்டு அதில் வந்து ஒரு 30-40 ப்ராப்பர்ட்டி ஸ்கீட்டு மாதிரி போட்டுருவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டேஜ்னு போட்டு வச்சுக்கோங்க. ஸ்டேஜ், கண்ணு, பூ, பஸ்ஸு, சைக்கிள், ஃப்ரெண்டுன்னு எழுதி போட்டிருப்போம். இப்போ நீங்கள் எடுக்கும்போது பஸ் எடுத்துட்டீங்க. ஓகே. ஸோ அது பஸ் இது மாதிரி என்னென்ன பாட்டு இருக்கு அது அந்த சாங் பார்த்தேன் சுட சுட நிறைய அந்த மாதிரி இல்லை, அது மாதிரி பாட்டு தானே. நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒரு பாட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த பாட்டு இருக்கு. எங்க கொஞ்சம் முன்னாடி பண்ணா என் கண்மணி உன் காதலி அந்த சிட்டுக்குருவில அந்த மாதிரி. அப்புறம் பிரபுதேவா ஆடுவாரு ஒரு பாட்டு ஊர்வசி. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். அப்போ ஜனங்க நாங்க என்ன பண்ணோம்னா அதுக்கு உண்டான பிரைஸ் ஒன்று வச்சுட்டா இன்னும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு 100-200 ப்ரைஸ் ஒன்று வாங்கி வச்சுட்டு 20 ப்ரைஸ் வாங்கி வச்சுட்டு அதை கொடுத்தோம்னா அவங்க வந்து அது கொடுக்கறதுக்காக இல்லை, அவங்க இன்வால்வ் ஆகணுன்றதுக்காக தான் பண்ணுறது. சூப்பர். இந்த மாதிரி ஷோ. கிட்ஸுக்கு என்ன மாதிரி பண்ணுறீங்க? கிட்ஸுக்கு நான் ஒன்றும் பண்ணல, இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. இனியும் பண்ணுற ஐடியா இருக்குது. ஓகே. கிட்ஸுக்கு கூட நிறைய மோட்டிவேஷன். இப்போ அந்த ஃபங்க்ஷன்ஸ் போனோம்னா கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அஞ்சலி அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுவோம். அந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்கள் பாடுறீங்க. ஓகே சூப்பர் சார். இப்போ சரி சார், இப்போ வரவங்க இப்போ நிறைய பேர் வந்து பாடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமாம். பட் அவங்களுக்கு வந்து எய்தர் சில பேர் வந்து போயிட்டு கற்றுப்பாங்க, யாராவது குரு பார்த்துட்டு போய் கற்றுப்பாங்க. சில பேர் வந்து வீட்டிலவே நிறைய பேர் கற்றுப்பாங்க. நானும் கூட ஒரு பாத்ரூம் சிங்கர் தான் சொல்லிக்கலாம். பட் டிப்ஸ் என்ன கொடுப்பீங்க? இப்போ நீங்கள் சொல்கிற டிப்ஸ் எப்படி இருக்குன்னா எனக்கு வந்து ஓகே இந்த மாதிரி டிப்பு நான் யூஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி பாடலாம்னா இந்த மாதிரி டிப்ஸ் சொல்லுங்கள். இங்கே பாருங்க, பிறந்த மனுஷன் எல்லாருமே பாடாத ஆள் கிடையாது, ஒருத்தரோட காட்ட முடியாது. அவனுக்குன்னு ஒரு தனி ரசனை இருக்கும். அவன் சுருதியில் பாடுறானோ சுருதி இல்லாமல் பாடுறானோ அதெல்லாம் செகண்டரி. அவனுக்குன்னு ஒரு ஆசை. அவன் திடீர்னு போவான் ரோட்ல ஒரு பாட்டு பாடினே போவான். இது பழைய பாட்டு புது பாட்டு அவனுக்கு பிடிச்ச பாட்டு பாடுவான். இது வந்து மெயினாக வந்து பாட்டு பாடினா மனுஷனுக்கு ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு காலகட்டத்தில் பயங்கரமா ஸ்ட்ரெஸ். எல்லா ஆஃபீஸ்லயும் எல்லாருக்கும் வேலை 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 இருக்கும்போது நீங்க உட்காந்துட்டு ஒரு தனிமையில ஒரு 4 பாட்டு கேட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து அதுவும் ராஜா சாருக்கு பாட்டை நீங்க 4 பாட்டு கேட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அன்னைக்கு போயிடும் உங்களுக்கு. கரெக்ட். ஓகேங்களா? பாட்டு வந்து தான் அதில் மெயினானதாக இருக்குது. ஓகே. இது எதுலேயும் பண்ண முடியாது. இன்னைக்கு அதனால தான் எல்லாத்தையும் பாடுறாங்க. இந்த பாடும்போது சில பேர் பாத்ரூம் சிங்கர்னு சொன்னீங்க, அவங்க அதான் என்ன அவங்க வீட்டோட முடிச்சுக்கிறாங்க. இது மாதிரி வெளியே வந்து பாடணும் ஒரு ஆசை இருந்ததுன்னா என்ன பண்ணலான்னா பாட்டை போட்டுட்டு அதை வாட்ச் லிசன் பண்ணணும். நல்லா கேட்டு ஒன்றுக்கு 4 தடவை பாட்டு கேட்டுட்டு ட்ரை பண்ணலாம். அது பேஸ்ட் அந்த மாதிரி பாடலாம். ஓகே. இப்போ நீங்கள் 4 வாட்டி 5 வாட்டி கேட்க சொல்கிறீங்க, நான் கேட்பேன். பட் அந்த ஸ்ருதி அந்த லயன் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, இது இல்லை ஏதாவது ஒரு டிப் இருக்கா நான் யூஸ் பண்ணி பண்ணுறது? இது எல்லாமே கற்றுக்கலாங்க. எல்லாமே எல்லா உலகத்தில் எல்லாத்தையும் கற்றுக்கலாம். நீங்கள் ஃப்ளூட் வாசிக்கலாம், கீபோர்டு வாசிக்கலாம், இதில் ஒரு சிஸ்டம் ப்ரோக்ராம் பண்ணலாம், ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கற்றுக்கணும். ஆனால் பாட்டு மட்டும் கற்றுக்கினா கூட குரல் வளம்னு ஒன்று இருக்கணும். ஆமாம், குரல் வளம் இருந்தால் அதுதான் பேஸ். நீங்கள் எல்லாத்தையும் சங்கீதம் முடிச்சவங்க எவ்வளோ பேர் வீட்டில் இருக்காங்க? ஆமாம், கரெக்டு. எவ்வளோ பேர் பாடாமல் வீட்டோட இருக்காங்க? எல்லாம் அந்த கிரேடு முடிச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பயம். வெளியே மைக்குனால சில பேருக்கு பயம். நல்லா பாடுவாங்க, மைக்கை பார்த்தா பயந்துருவாங்க. வீட்டில் எனக்கு நான்லாம் ஒரு அளவுக்கு கூட தெரியாது எனக்கு சங்கீதம். ஆனால் 100% முடிச்சவங்க நான் பாட மாட்டேன், மைக்கு நான் பயன்னுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபேர்னஸ் போகணும். பாடணுன்னா ஃபேர்னஸ் இருக்கக்கூடாது. கரெக்டு. ஃபேர்னஸ் இருந்தால் நீங்கள் பாடவே முடியாது. கரெக்டு. ஸோ அந்த ஃபேர்னஸ் மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் 100 பேர் 1000 பேர் இருந்தாலும் தைரியமாக பாடணும், தைரியம் இருக்கணும். அப்பதான் நீங்க வருமா ஸ்ருதி வருமா பக்கத்துல வெச்சு அதெல்லாம் தப்பே பார்க்க கூடாது. எல்லாரும் கடவுளுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்திருக்காரு எல்லாருக்கும். உங்களுக்கு ஒரு வாய்ஸ், எனக்கு ஒரு வாய்ஸ். அது இம்ப்ரூவ் பண்ண நான். ஓகே, அவ்வளவுதான். அது முறைப்படி நம்ம லிசன் பண்ணி கேட்டு 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 முதல்ல ஃபேர்னஸ் இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ வேற என்ன அதர் டிப்? ஃபேர்னஸ் இருக்கக்கூடாது. ஃபேர்னஸ். அப்புறம் கூட அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் பாட்டை. ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணி பாடணும். வேற ஒன்றும் இல்லை, இது 2 தான் போதும் உங்களுக்கு. இது 2 இருந்தால் போதும். ஸோ நல்லா கற்றுக்கலாம். சூப்பர். இப்போ யாராவது விரும்பப்பட்டு உங்கள் கூட சேர்ந்து பாடணும் இல்லை ஒரு வாய்ப்பு கேட்டு வந்தாங்கன்னா கொடுப்பீங்களா? கண்டிப்பாக
கண்டிப்பாக கொடுக்கணுங்க. வாய்ப்பு கேட்டு ஏன்னா ஆனால் நான் ஒன்றும் ஏஆர் ரஹ்மான் கிடையாது. அதனால் வாய்ப்பு கேட்டு வந்தால் முதல் ப்ரிஃபரன்ஸ் நான் பாட மாட்டேன். முதல் யார் விரும்புகிறேன் அவங்கள தான். எனக்கு என்னோட தாட் அதுதான். அவங்கள பாட வச்சு பார்க்கணும். இது அப்போ தான் நம்மளுக்கு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் நிறைய. கரெக்ட். நீங்கள் இப்போ மொட்டை மாடின்னு ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு அதுதான் சார் சொல்ல வந்தேன். அது வந்து எப்படின்னா சார், அது இப்போ வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. இப்போ நீங்கள் சென்னை நான் சென்னை பேஸு. சென்னை பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நைட்டு வரைக்கும் ஓடிட்டே இருக்குது வண்டிங்க ரோட்டில். நீங்கள் ஒரு அப்போல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தா மத்தியானம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லுவாங்க. 12 மணிக்கா போகலாம், 11 மணிக்கா. எனி டைம் போனாலும் பிஸியாக இருக்குது. எல்லாரும் வேலை 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 காம்படிஷன் வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ் கோயர்ஸ் வந்து காலையில் போய் 8 மணி உட்காந்தாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தான் வராங்க வீட்டுக்கு. ஸோ இவங்க ரொட்டீன் அப்படியே போயிட்டு இருக்குது. அதுதான் ஒரு புதுசாக என்ன யோசிக்கலாம். இப்போ லைட் மியூசிக் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது நம்மளோட லைன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் யோசித்தேன். இந்த மாதிரி வீட்டுக்கே போய் பாடலாமே. ஓகே. அவங்கவுங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்க டைமிங் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வீட்டுக்கே போயிட்டு ஒரு சின்ன அமௌண்ட் அவங்களோட கெட் டுகெதர் மாதிரி அப்படியே ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுட்டு ஒன் டே அவங்களுக்கு அவங்களும் சேர்ந்து பாட வச்சு நம்ம மியூசிக் பண்ணி அவங்களை சந்தோஷப்படுத்தணும். அவங்க சந்தோஷப்படுறது இல்லாமல் நம்மளுக்கும் ஒரு ஜாபும் இருக்கும். கரெக்ட் சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். திங்ஸ். சூப்பர் சார், நல்ல கான்செப்ட். ஏன்னா இப்போ எல்லாருமே மக்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஒரு மாதிரியா போர் எடுக்கும். எவ்வளோ நேரம் தான் டிவி பார்ப்பாங்க, மொபைல் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. ஸோ இது நீங்கள் எப்படி ஒரு 4-5 பேர் வந்து ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டோட வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. 4-5 பேர் இல்லை, 3 பேர் போதும். 3 பேர் தான். ஸோ மற்றவங்களும் இன்வால்வ் பண்ணிடுங்க. ஆனால் அவங்க வீடு எப்படி இருக்குன்னு தெரியாது. பெருசாக இருந்தால் ஓகே, சின்ன ரூமாக இருக்கும், ஹால் இருக்கும். கரெக்ட். அப்போ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி 5 பேர் கூப்பிட்டு போக முடியாது. கரெக்ட். 2-3 பேர் வச்சு முடிச்சுக்கலாம். இதுல இருந்தால் ஆனால் சந்தோஷம். அவங்களையும் பாட வச்சு அவங்க நிறைய பேர் அவன் வீட்டுக்கு பண்ண தான் தெரியுது. நான் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க அந்த நல்லா எங்களோட நல்லா பாடுறாங்க. ஓகே. ஆனால் வெளியே வர மாட்டாங்க. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு வந்து 1 வருஷம் ஸ்ட்ரெஸ்ஸை நீ குறைச்சிட்டு போயிட்டேன்ட்டார். ஒரு நாள் போயிருந்தோம், என்னோட 1 வருஷம் ஸ்ட்ரெஸ் போச்சுப்பா அதனால அப்படின்னு சொன்னார். அதுல இருந்து அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி அவங்க பிஸியா இருக்காங்க, அவங்களால முடியல. இப்போ நம்மளே போலாமே. இப்போ வந்து ஸ்விக்கி வந்துச்சு, வீட்டு தேடி சாப்பாடு வர மாதிரி வீட்டு தேடி மியூசிக் போக கூடாதா? போலாம். வீடு தேடி போற மியூசிக். ஸோ அதான் மொட்டை மாடி. சூப்பர். இதுக்கு ஒரு மொட்டை மாடி பேர் வச்சிருக்கோம். பட் எல்லா லாங்குவேஜ் பண்ணலாம்ல? மார்வாடி கேட்பாரு. இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் 2500 பேர் இருக்காங்க, வீடு இருக்கு. அங்க வந்து தமிழ்ல இங்க கம்மியா இருக்காங்க. இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தெலுங்கு இருக்காங்க, கன்னடா இருக்காங்க, ஹிந்தி இருக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிங்கர்ஸ் நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்கள நம்ம வச்சு நம்ம பண்ணி கொடுப்போம். சூப்பர் சார், சூப்பர். ஸோ நல்ல கான்செப்ட். இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து நல்ல கான்செப்ட் இல்லை. இப்போ நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிட்ட காலம் போய் இப்போ ஸ்விக்கியை நம்பி வாழ்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆமாம், கரெக்ட். அந்த வீடு தேடி சாப்பாடு வருது. அதே மாதிரி இப்போ மியூசிக்கும் வீடு தேடி வர இந்த ப்ரோக்ராம் மூலமா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். இப்போ ப்ரீமாடர்ன் ஆர்கெஸ்ட்ரா ஸ்டில் எக்ஸிஸ்ட், ஸ்டில் நீங்கள் பண்ணிட்டே இருக்கீங்க? உயிரோடு தான். ஓகே. எல்லாமே பண்ணிட்டே இருக்கீங்க எல்லாம் மக்களுக்கு ஸ்டில். ஏன்னா இப்போ நிறைய பேர் மறுபடியும் திரும்பி ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்கெஸ்ட்ரா, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டல். இது வந்து மைனஸ் போட்டு கரோக்கி பாடுறதை விட ஒரு லைவ் ஷோ, ஒரு கீபோர்டு, ஒரு பேடு, ஒரு தபலா, ஒரு கிட்டார்னு வச்சுட்டு அந்த ஸ்டைலே வேற. அது கரெக்ட். ரொம்ப அழகா இருக்கும். அது மக்கள் மறந்துட்டாங்க, அப்படியே மறந்து போயிட்டு இப்போ வேற வந்து முன்னாடி எல்லாம் வந்து மெலடிஸ் தான் கேட்பாங்க. இப்போ எல்லாமே வேற லெவல்ல போயிட்டு மியூசிக்கோட இதுவே ரொம்ப ஒன்றும் கரெக்ட் வேற லெவல்ல போயின்னு. இப்போ புதுசா வர மக்களுக்கு வந்து நீங்க உங்களோட சஜஷனா சொல்லணும்னா என்ன மாதிரி சொல்லுவீங்க? புதுசா ஒருத்தர் வந்து பாடணும்னு தோணுது, பட் அவருக்கு வந்து முயற்சி எடுக்கணும் பண்ணணும்னா என்ன மாதிரி சஜஷன் சொல்ல முடியும் உங்களால்? ஒருத்தருக்கு ஒரு ஃபீட்பேக், ஓகேப்பா நீங்க பாட விரும்புறீங்கன்னா நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? பாட விரும்புறீங்கன்னா இப்போ அதே முன்ன மாதிரி வந்து நாங்க இருக்கிற காலகட்டத்தில் வந்து லேப்டாப் கிடையாது, ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த வசதியே கிடையாது. எதுவுமே டிவி வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சு. இப்போ வந்து நீங்க உங்க மொபைல் ஃபோன்ல இருந்து நீங்க அந்த மியூசிக்ல கூட மியூசிக் போட்டுட்டு அது கூடவே வந்து ஹெட்செட் போட்டு நீங்க பாட கத்துக்கலாம். அதுலயே உங்களுக்கு இப்போ வந்து நீங்க இப்போ குருவே தேவையில்லை, மாஸ்டர் தேவையில்லை. கம்ப்யூட்டர் தட்டினா உங்களுக்கு என்ன ஸ்ருதியில இருந்து என்ன பாடணும், என்ன ஸ்கேல்ல பாடணும்னு சொல்லிட்டு அதுவே சொல்லி கிட்டாரே கத்துக்கலாம், கீபோர்டும் கத்துக்கலாம், குரு இல்லாம. ஆமா, நிறைய இருக்கு. நிறைய. பட் ஸ்டில் வந்து சிலதெல்லாம் சமைக்க தெரியாதவங்க சமைக்கிற மாதிரி அது. பட் சமைக்க தெரியுது, அது ஆட்டோமேட்டிக் வந்துடும். பட் இது மியூசிக்ல வந்து சிலதெல்லாம் வந்து இல்ல அந்த ஆர்வம் இருக்கவங்க தான் அது பண்ண முடியும். ஆர்வம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆர்வம் எப்பவுமே வந்து
கண்ணதாசன் எழுதியிருப்பார் ஒரு பாட்டு, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது என்ன வார்த்தை, அந்த வார்த்தையை நான் தேடி தேடி ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். அது எனக்கு அதான் எனக்கு புரியல. எனக்கு மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், பறவை கூட்டில் மான் வாழ முடியுமா? கஷ்டம். எப்படி வாழ முடியும்? மனம் இருந்தா தானே முதல்ல, மனசு இல்லைன்னா கரெக்ட். கடுகுக்குள்ள மலையை காணலாம். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அது அந்த மாதிரி இப்ப நீங்க சொல்றீங்களா பாட வருவாங்க, மனசு இருக்கணும், முதல்ல ஆர்வம் இருக்கணும். அப்போதான் அவங்க வந்து எதையும் கத்துக்க முடியும். சிங்கிங்ன்றது வந்து அதை பேஸ் பண்ணி வந்தா அவங்க சீக்கிரமா அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்துல தயாராயிடலாம். 3 மாசம் போதும். நெக்ஸ்ட் இப்ப பாடும்போது இந்த பிரீத்திங் இந்த மாதிரி வச்சுக்கணும், இதெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. சில இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ். பிரீத்திங் கண்ட்ரோல் மஸ்ட். ஒவ்வொரு இப்போ பிரீத்திங் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா, இப்போ மண்ணில இந்த காதெல்லாம் பண்ணா இருப்பாங்க, அப்படியே ஸ்ட்ரெச் போயிட்டே இருக்கும். அது வந்து பிராக்டிஸ் ஆகும், பிராக்டிஸ் பண்ணணும். சில பேர் இப்போ நியூ சிங்கர்ஸ் வர டிவியில் இதில் பார்த்து வரவங்கன்னா அப்படியே கொஞ்சம் அந்த பாட்டு கூடயே நீங்க பாடினாலே போதும். அது எங்க தாளம் பாவம் அதை மட்டும் நீங்க ஃபீல் பண்ணி பாடினீங்கன்னா பாட்டு முடிஞ்சிச்சு. சூப்பர் சார். இப்போ நீங்க இப்போ மாடுலேஷன், எஸ்பிபி மாடுலேஷன், மலேசியா வாசுதேவ் மாடுலேஷன், இந்த மாதிரி மாடுலேஷன் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கீங்க? ஸ்டேஜ் சிங்கர்னாலே எல்லாம் திடீர்னு வந்து கேட்பாங்க, இந்த பாடிட்டு இருக்கும்போது இப்படின்னு ஒருத்தன் கை காட்டுவான், டைல காட்டுவாங்க, கேட்டால் எம்ஜிஆர் பாட்டு கேட்பான். அப்புறம் என்ன நம்ம எம்ஜிஆர் ஆயிடணும். ஆமா, அது நீங்க அந்த பேஸ் சேஞ்ச் பண்ணிப்பீங்க. அதனால அப்படியே இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என் இதயக்கனி நீ சொல்லும் வார்த்தை மழலை கிளி, அதான் மாதிரி இருக்கணும். திடீர்னு வருவாங்க மலேசியா பாட்டு கேட்பாங்க, அங்க அவருக்கு ஏற்ற மாதிரி பாடணும். அவருக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பாட்டு? அவருக்கு அவரு லெஜண்ட் சிங்கர். அவரு செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம், நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் நியாயம் பெறுங்கள். குட் குட். இப்போ எஸ்பிபியோட சிலது பாடும்போது சின்ன சின்ன வார்த்தைகள் வந்து ஒரு குட்டி குட்டியா ஆட் பண்ணுவார்ல. ஆமா, அதெல்லாம் எப்படி பண்ணலாம்? அது நிறைய பண்ணிருக்காரு. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்? பொன்மாலை பொழுது வானமகள் நாணுகிறாள், வேறு உடை போடுகிறாள், இது ஒரு பொன்மாலை பொழுது. சூப்பர். அவர்தான் இது இந்த மாதிரி நிறைய பிட்டெல்லாம் ஆட் பண்ணுவாரு. இதுவே மனோன்னா எந்த மாதிரி ஸ்டைல் இருக்கு? மனோ வாய்ஸ் வந்து நிலா காயும் நேரம் சரணம் உலா போக நீயும் வரணும், பார்வையில் புது புது கவிதைகள் மலர்ந்திடும், காண்பவை யாவுமே தேன் அன்பே நீ அழகின முதே. சூப்பர் சார், சூப்பர். ஸோ அந்த மாதிரி எல்லா வாய்ஸ் நம்ம ஹிந்தி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்க? ஹிந்தி ட்ரை பண்ணல. ஹிந்தி சிங்கர் இருப்பாங்க நம்ம கூட, அவங்க பாடிடுவாங்க. தெலுங்கு தமிழ் மட்டும் தான் பாடிட்டு இருக்கு. தமிழ் பாட்டு தான் பாடிருக்கீங்க. சூப்பர். கொஞ்சம் நான் தெரியும், ஆனா ஃபுல்லா ஏன்னா மொழியை சாகடிக்க விரும்பல. அவங்களுக்கு பிடிச்சது அப்படி நம்ம தப்பா பாடிட்டு இவெல்லாம் ஏன்டா வந்து பாடுறான்னு சொல்லக்கூடாதுல்ல. இப்போ இன்னொரு விஷயம் சார், நீங்க 98ல ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சிருக்கீங்களா? இப்போ நிறைய டெக்னாலஜி வந்துச்சுல, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு எல்லா இன்ஸ்ட்ருமெண்டோட கம்போஸ் பண்ணுவாங்களா? முன்னாடி எல்லாம் வந்து ட்ரிபிள் கங்கன்னு ஒன்று இருந்தது, 3 வாசிப்பாங்க. அப்படி இருக்கும். ட்ரிபிள் கங்க இருந்தது, தபலா இருந்தது. இப்போ வந்து ஒரே ஒரு பேடில் முடிச்சிடலாம், எலக்ட்ரிக் பேடு. ட்ரம்ஸ் இருந்தது, ட்ரம்ஸ் அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. இப்பெல்லாம் ட்ரம்ஸே பார்க்க முடியல, வெறும் எலக்ட்ரிக் பேடு, ஒரு கீபோர்டு. இது 2 இருந்தாலும் கச்சேரி முடிச்சிடுறாங்க இப்போ. ஆமா, சித்தார் எல்லாம் இப்ப எல்லாம் வாசிக்கிறது. சித்தார்லாம் கிடையவே கிடையாது. சித்தார்லாம் வந்து இப்போ இளையராஜா ஷோ, ஏஆர் ரஹ்மான் ஷோ, அந்த மாதிரி ஷோல தான் பார்க்க முடியுது. அப்போ டபுள் பேஸ்ன்னு வந்து டபுள் பேஸ் கிட்டாரு, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட், சாரங்கி நிறைய இருந்தது. அதெல்லாம் இப்பெல்லாம் எதுவும் கிடையாது. பட் நீங்க அதெல்லாம் பண்ணிருக்கீங்க? அதுல பண்ணிருக்கோம் நம்ம எல்லாம். ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க, சாக்ஸோஃபோன், ஃப்ளூட். ஆமா, சாக்ஸோஃபோன், ஃப்ளூட், கிளார்னெட்,
இதெல்லாம் வந்து பாட்டுக்கு அழகு சேர்க்கறது இதெல்லாம். சூப்பர் சார், சூப்பர். நாதஸ்வரம். ஓகே, ஃபைன் சார். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்களோட இது, ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஸோ பிரியமுடன் ஆர்கெஸ்ட்ரா மறுபடி திரும்பி இன்னும் ஃபுல் ஸ்கேலில் ஃபுல்லாக போகணும்னு சொல்லி ஸோ நாங்கள் வேண்டுகிறோம். அண்ட் வெரி தேங்க்ஃபுல். அண்ட் உங்களோட வாய்ஸ் அமேசிங். ஸோ உங்களோட மொட்டை மாடி வந்து நல்லா போகணும்னு எதிர்பார்க்குறேன் நான். ஐ ஆல்சோ சப்போர்ட், பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த கான்செப்ட். ஸோ எல்லாருக்குமே இந்த பாட்டெல்லாம் நல்லா போகணும். ஓகே, கரெக்டாக. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ்.